ஸோ ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் தமிழா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2026 இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன அலாஸ் ரோபான் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இப்பெல்லாம் சமீபத்தில் வர பேய் படங்கள் எல்லாம் பார்த்தாக்கா பயமாவே இருக்க மாட்டேங்குது. என்ன மாதிரியே நீங்களும் யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரு பயங்கரமான இந்தோனேஷியன் பேய் படத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அண்ட் நைட் டைம்ல யாராச்சும் இந்த படத்தை பாக்குறீங்க அப்படின்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹெட்செட் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் பாருங்க. தக்காளி மிரட்டி விட்டுரும். அப்புறம் படத்தை பார்த்துட்டு நைட் எல்லாம் தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கு சேனல் பொறுப்பு பாத்துக்கோங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு பில்டப் கொடுத்தது எல்லாமே போதும். டைரக்டா வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. இருள் சூழப்பட்ட அந்த காட்டுல தனியா ஒரு நபர் மட்டும் பைக்ல வந்துகிட்டு இருக்க. திடீர்னு அவரோட வண்டி வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஆஃப் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரே கும்மிருட்டு, காட்டு பகுதி வேற, யாருமே இல்ல அந்த இடத்துல. எந்த ஒரு வாகன நடமாட்டமும் இல்லாம இவர் மட்டும் தான் தன்னந்தனியா அங்க இருக்கிறாரு. அப்பதான் பாக்குறாரு, பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கடை மாதிரி இருக்கவும், நல்ல வேலை பாடா ஒரு கடையாச்சும் இருக்குது, அவங்க கிட்ட போய் உதவி கேட்கும்னு சொல்லிட்டு இவரும் போய் கட்டிங் பிளேயர் கேட்க அவங்களும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இவரோட வண்டியை வந்து ரெடி பண்றாரு. வண்டி அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி கட்டிங் பிளேயர் கொடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த கடையை காணோம். ஆத்தாடி ஆத்தா, கடையை காணோம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பதறி அடிச்சுக்கின்னு வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு போவ, கண்ணாடியில பாருங்க அங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவம் ஒண்ணு இவரையா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குமா. அவ்வளவுதான், மனுஷன் பயந்து போய் வண்டியை வேகமா ஓட்ட ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு லாரி. அவ்வளவுதான், அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி தலை நசுங்கி மனுஷன் அங்கேயே ஸ்பாட் அவுட். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்ட காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை கூட்டிக்கின்னு பரபரப்பா டிக்கெட் கவுண்டர் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற அவசரத்துல நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர ஒருத்தர் மேல வந்து மோதிடுறாங்க. அப்ப அவர் கையில இருந்த பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்துருது. அந்த ஆள் உடனே காய்ச்சி மூச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஏமா உனக்கு கண்ணு தெரியாது, ஆப்போசிட்ல ஆள் வர்றது கூட தெரியாம மோதிரையா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நமக்கு தெரிய வருது ஹீரோயினோட பொண்ணான கெண்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே கண் பார்வை குறைபாடோட பிறந்த ஒரு குழந்தைவ. அவளால வந்து பார்க்க முடியும், ஆனா தெளிவா இல்ல, ஒரு மாதிரி மங்கலான விஷுவல்ஸ் மட்டும்தான் அவளால வந்து பார்க்க முடியும். இப்படி ஒரு பிரச்சனை ஹீரோயினோட குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வர இங்க அந்த கடைக்காரனும் என்னோட பொருள் எல்லாமே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். வேற வழி இல்லாம ஹீரோயின் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நேரா டிக்கெட் கவுண்டர் போறாங்க. அங்க போயிட்டு சவாரங்க போறதுக்கு 2 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயின் ரிக்வெஸ்ட் பண்ணி வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ வேணும்னா கண்டக்டர் கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த பஸ் நோக்கி போறாங்க. ஆனா இவங்க வரத்துக்குள்ளவே அந்த பஸ் கிளம்பி போயிடுது. அவ்வளவுதான், அந்த ஊருக்கு போறதுக்கான கடைசி பஸ்ஸையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் வந்து என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அப்ப இவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சமாரங்க போறதுக்கான கடைசி பஸ்ஸையும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நாளைக்கு காலையில நான் சமாரங்கல இருக்கணும், என்னோட புது வேலையில நாங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பிரச்சனையை வந்து சொல்றப்போ அடனா கடைசி பஸ்ஸும் போயிடுச்சா, அப்போ நாளைக்கு காலையில தான் அடுத்த பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒரே பதட்டமா இருக்கிறாங்க. அவங்களோட பதட்டத்தை பார்த்திருந்தாலும் பஸ் வேணும்னா அரேஞ்ச் பண்ணலாமா, ஆனா பணம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோயினும் அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு டிரைவர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தலை எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறாங்க, செமராங்கல டிராப் பண்ணணுமா, அந்த காட்டு பாதை வழியா போனா இவங்களையும் டிராப் பண்ணிட்டு நம்மளும் நம்ம ரூட்டை பிடிச்சு போயிடலாம் தலை அப்படின்ட்டு சொல்ல அலஸ் ரோபான் அப்படிங்கிற அந்த காட்டோட பேரை கேட்ட உடனே இங்க அந்த டிரைவரோட முகமே வந்து பாத்தீங்கன்னா மாறுது. யோ என்ன விளாடுறியா, அந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கல அப்படின்ட்டு சொல்லும் போது என்ன தலை, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான், நம்ம கவனமா போனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, காசும் வேற அதிகமா வருது, அதனால யோசிக்காத தலை, வா தலை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் எப்படியோ சம்மதிக்க வைக்கிறான். இப்போ பஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. பஸ் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா கேட்க நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா தங்கம், நம்ம நிலைமையா நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, ஆனா கூடிய சீக்கிரத்துல இது எல்லாமே சரியாயிடும், அம்மாக்கு தான் ஒரு நல்ல சம்பளத்துல ஒரு புது வேலை கிடைச்சிருக்குல்ல, அந்த பணத்தை வச்சு உன்னோட கண் ஆபரேஷனை பண்ணிடலாம் அப்படின்னு குட்டி பொண்ணு கிண்டிஸ்க்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதை கேட்ட உடனே இவளோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு, கியூட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு கண் பார்வை வந்த உடனே என்னோட கியூட்டான என்னோட செல்ல அம்மாவை தான் நான் முதல்ல பார்க்கணும், அப்பா எப்பயுமே சொல்லுவாரு அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு, நானும் என்னோட அழகான அம்மாவை தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு பேசிக்கிட்டே பஸ்ல போய்கிட்டு இருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் கடந்து போகுது, இருட்ட ஆரம்பிக்குது. இவங்க அந்த அலாஸ் ரோபான் அப்படிங்கிற காட்டை நெருங்கும் போதெல்லாம் நடு ராத்திரி ஆயிட்டு இருக்குது. பஸ்ல இருக்கிற எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்க, ஒரே ஒரு பேசஞ்சரும் நம்ம டிரைவரும் மட்டும் தான் முழிச்சுட்டு இருக்காங்க. பஸ்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அலாஸ் ரோபான் அப்படிங்கிற அந்த காட்டுக்குள்ள வந்து நுழையுது. அப்படி நுழைஞ்ச அடுத்த நொடியே ஹார்ன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க மாட்டேங்குது. டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா பயந்து பயந்து தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இவரு நல்லா பயத்தோட வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, பக்கத்துல அந்த கண்டக்டர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். நான் இங்க பயத்தோட வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன்,
பாக்குறேன், நீ நல்லா ஜம்முன்னு தூங்குறியான்னு சொல்லிட்டு அவனை வந்து எழுப்பி விட்டுறாரு. அப்போ அந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் முழிச்சிட்டு இருந்தான் இல்லையா, அந்த ஆளு திடீர்னு கண்டக்டரை கூப்பிட்டு பஸ் ஏன் கடந்து வந்த பாதையவே திரும்பி கடந்து போகுது அப்படின்ட்டு சொல்ல, உடனே கண்டக்டருக்கு ஏதோ புரியுது. உடனே அவன் கையில ஒரு காயினை கொடுத்து வெளியே தூக்கி போட சொல்றான். அப்படி பண்ணாக்க இந்த காத்து கருப்பு எதுவும் அண்டாது போல, இது அவங்க ஒரு நம்பிக்கை. உடனே அந்த ஆளும் எந்த மாதிரி பேச்சும் இல்லாம அந்த காயினை தூக்கி போட்டுறான். பஸ்ஸும் அந்த இருள் சூழப்பட்ட காட்டுக்குள்ள போயிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்க போய்கிட்டே இருக்கும்போது சட்டார்னு இந்த மாதிரி ஒரு உருவம் டிரைவர் கண்ணுக்கு தெரியுமா, அவ்வளவுதான் மனுஷன் அப்படியே பயந்து போய் சடன் பிரேக் அடிக்க பஸ் அப்படியே குலுங்கி நிக்குது. பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாருமே எழுந்துடுறாங்க. டிரைவர் வெளியே வந்து பாக்குறாரு. அப்படி பார்த்தா அந்த இடத்துல ரத்தம் படிஞ்ச ஒரு கைத்தடம் இருக்குது. அதை பார்த்து இங்க மனுஷன் உறைஞ்சு போய் பேய் எறிஞ்ச மாதிரி நின்று இருக்க. நம்ம கண்டக்டர் வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டுக்கினே கீழே குனிஞ்சு பார்த்தா டயர் வந்து பஞ்சர் ஆயிட்டு இருக்குது போல. சோ அதை சரி பண்ற வேலையை எங்க கண்டக்டர் பாத்துக்கிட்டு இருக்க. இங்க பஸ்ஸுக்குள்ள காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து எனக்கு யூரின் போகணும் போல இருக்குதுமா அப்படின்ட்டு சொல்ல, அப்படியாமா சரி வான்னு கூட்டிக்கின்னு டிரைவர் கிட்ட போறாங்க. அவர்கிட்ட இருக்கிற டார்ச் வாங்கிட்டு இவங்க ஒதுக்கு போறாங்க. சரி இங்க பக்கத்துல தான் எங்கேயாச்சும் அந்த அம்மா கூட்டின்னு போகுது அப்படின்ட்டு பார்த்தா அந்த புள்ளைய கூட்டிக்கின்னு இந்த அம்மா மட்டும் உள்ள ரொம்ப தூரம் போகுது. அப்ப அந்த இடத்துல பாருங்க ஒரு கொடூரமான உருவம் இவங்களே பார்த்துட்டு இருக்குது. பக்கத்துல எங்கன்னா ஒதுக்கு போறமா கூட்டின்னு போறதை விட்டுவிட்டு இந்த அம்மா எங்க கூட்டின்னு வந்துட்டு இருக்குது பாருங்க. திடீர்னு பார்த்தா அந்த நடு ராத்திரியில அந்த நடு காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை ஒண்ணு இருக்குது. இந்த நேரத்துல எங்க போடுறா கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போறாங்க. அங்க இருக்க அந்த லேடி கிட்ட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அப்படியாமா அதுவும் அந்த பக்கம் இருக்கு பாருமா யூஸ் பண்ணிக்குமா அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. ஹீரோயினா அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு டாய்லெட் கிட்ட போறாங்க. பொண்ணு டாய்லெட் குள்ள அனுப்பிட்டு இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை குரங்கு ஒண்ணு வருது. அது அப்படியே ஹீரோயினே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. அதை ஹீரோயினும் நோட் பண்றாங்க. எங்க டாய்லெட்டுக்குள்ள ஹீரோயினோட பொண்ணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி முணுமுணுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவளால ஏதோ ஒண்ணு இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர முடியுது. அவன் குழந்தை பயந்து போய் நின்னுட்டு இருக்க. திடீர்னு இப்படி ஒரு கை வந்து அவளை பிடிக்குமா. அதே சமயம் இது எதுவும் தெரியாம வெளியே ஹீரோயினும் குழந்தை போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி அவளை வெளியே கூப்பிடுறாங்க. அப்ப கதவை திறந்து ஹீரோயினோட பொண்ணு வெளியே வரா. அப்படி வரும்போது அவளோட முகத்தை பாருங்க, ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமான சிரிப்போட அந்த பொண்ணு வெளியே வர. ஹீரோயினும் அதை எதையும் கண்டுக்காம பொண்ணை கூட்டின்னு அந்த கடைக்கார லேடிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த லேடி இந்த மாதிரி இருங்கம்மா ரொம்ப தூரம் இருந்து வரீங்க போல, ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்ல, சரின்னு சொல்லி ஹீரோயினும் பொண்ணை மட்டும் சாப்பிட வச்சு அப்புறம் கூட்டிட்டு போறா. அப்படி இவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பின அடுத்த நொடியே இவங்க சாப்பிட்ட அந்த கடை காத்தோட காத்தா மறைஞ்சு போகுது. ஆனா அதை எதையும் இவங்க சரியா கவனிக்காம அந்த பஸ் கிட்ட வராங்க. வாங்கம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம், எவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பஸ்ல ஏத்தி விட்டுட்டு அப்புறம் பஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது. அப்படி கிளம்பும் போது ஒரு காட்சியை நம்மளுக்கு காட்டுறாங்க பாருங்க. என்னன்னா அந்த பஸ்ல இப்ப வெறும் பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்ல, அவங்க கூடவே பல பேய்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்ட. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே நாம பேய்ங்க கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு எதுவும் தெரியாம அந்த பஸ்ல இருக்கிறவங்களும் பேய்களோட சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க. கடைசியா எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா அந்த செமாராங் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட புது வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்க இவங்களோட சீனியர் இவங்களோட ஜாபை பத்தி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி சதஞ்சு போன நிலையில பிணங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு விக்டிமோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான் உன்னோட வேலை அப்படின்ட்டு சொல்லி அவங்க பண்ண போற அந்த ஜாபை பத்தி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணோட அந்த கண் ஆபரேஷனை பத்தி கேக்குறாங்க. இந்த மாதிரி நான் இங்க ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்றதுனால ஹாஸ்பிட்டல் சைடுல இருந்து எனக்கு ஏதாச்சும் பினான்சியல் சப்போர்ட் கிடைக்குமா, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா கிடைக்குமா, ஒரு வருஷத்துக்கு மேல நீ இங்கே ஒர்க் பண்ண பிறகு நம்ம ஹாஸ்பிட்டல் சைடுல இருந்து உனக்கு 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லவும் அதை கேட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த சீனியர் ஆபீசரும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோ அப்படிங்கிற ஒரு நபரை ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் தான் நம்மளோட ஆம்புலன்ஸ் டிரைவர், கூடவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கையும் பாத்துக்கிறாரு. அப்புறம் இவங்க தான் சீதா, நம்ம ஹாஸ்பிட்டல் மார்க்கோட புது மார்க் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆண்டோ கிட்டையும் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே கிளம்பி போயிட. இங்க நம்ம ஹீரோயினும் நீங்க தான் அந்த ஆண்டோவா, என்னோட கசின் டிகா வந்து சொல்லியிருந்தா ஜாப் வேகன்சியை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்க சொல்லிக்கிட்டு இருக்க. டிகா எனக்கு ஒரு நல்ல தோழி, நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நியூஸ் பேப்பர் கடையில ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஏன்பா கேள்விப்பட்டியா, 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் அந்த அலாசுரபான் காட்டுல 3 பேர் செத்து போயிட்டாங்களாம், தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்க, அட எங்கப்பா நைட் டைம்ல அங்க போகாதீங்க, அங்க நிறைய பேங்க இருக்குதுன்னு சொன்னா யாரு கேக்குறாங்க, மாசத்துக்கு ஒரு நாள் எவனாவது போயிட்டு இந்த மாதிரி செத்துறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாமே அந்த அலாசுரபான் காட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. ஆக்சுவலி அந்த அலாசுரபான் அப்படிங்கிற அந்த காட்டுல பல மரணங்கள் நடந்திருக்குது. பல உயிர்களை காவு வாங்குற ஒரு அமானுஷ்யமான பகுதி தான் அந்த அலாசுரபான் அப்படிங்கிற அந்த காடு. அந்த காட்டை பத்தி பேசினாலே இங்க இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. நைட் டைம்ல
டைம்ல அங்க யாருமே போக மாட்டாங்க போல. இப்படி இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கினே நம்ம ஹீரோயின் வர அவங்களுக்கா பயங்கர திக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா நைட்டு தான் இவங்க பஸ்ல அந்த வழியா வந்திருப்பாங்க இல்லையா. இப்ப இந்த லோக்கல்ஸ் வேற இப்படி பேசிக்கிறாங்க. ஒரு வித பயத்தோடய நம்ம ஹீரோயின் வீடு வந்து சேர அங்க நம்ம ஹீரோயினோட கசின் டிகா இருக்கிறாங்க. ஆக்சுவலி டிகாவோட வீட்டுல தான் இப்ப இவங்க 2 பேரும் ஸ்டே பண்றாங்க. டிகா கிட்ட எங்க 2 பேத்தையும் தங்க வச்சதுக்கும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கும் நன்றி அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அவளும் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறதுனால மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வந்து போவாரு. வீட்டுல நான் தனியா தான் இருப்பேன். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் வந்ததுனால எனக்கு அந்த தனிமை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிகா ஒரு பக்கம் சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட பத்தி சொல்றாங்க. கெண்டிஸோட கண் ஆபரேஷனுக்காக பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவர் டைம் எல்லாம் பார்த்தாரு, பணம் சேர்த்து வச்சாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் வேலை பார்க்குற இடத்துல விபத்து ஏற்பட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. கெண்டிஸ்க்கு இப்ப அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான். எப்படியாவது என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணி அவளோட கண் பார்வையை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க நம்ம கெண்டிஸ் யாரு கூடயோ பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கிறா. ஆனா அங்க யாருமே இல்ல, அவ தனியா விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்ட, அன்னைக்கு நைட் நம்ம கெண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூம்குள்ள போயிட்டு ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு யாரு கூடயோ பேசிட்டு இருக்கிறா. இந்த ரூமுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க, டிகா கூட தான் பேசிட்டு இருக்கிறா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்க, டிகா பின்னாடி வந்து இங்க என்னடி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஐயோ அப்ப குழந்தை யாரு கூட பேசிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் பதற ஆரம்பிக்கிறாங்க. கதவை திறக்க முயற்சி பண்றாங்க, ஆனா டோர் லாக்ல இருக்குது. உடனே ஹீரோயினும் கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க இந்த மாதிரி கிண்டிஸ்க்கு பக்கத்துல இன்னொருத்தரோட கால் தெரிய பதறி போய் இவங்க எப்படியும் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்படி இவங்க போய் பார்த்தா அங்க குழந்தை நல்லா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. அங்க இன்னொரு நபர் இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லாம இருக்க, நாம தான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்ட போறோம்னு சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு கடந்து போகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. இங்க இந்த கிண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எதையோ கிரிக்கிட்டு இருக்கிறா. அதை இந்த டிகா பார்த்துட்டு என்னமா பண்ற, உன்னால வரையெல்லாம் முடியுமா, உனக்கு தான் சரியா கண்ணு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டு இருக்கும் போது, அதுக்கு இந்த கிண்டிஸும் ஆண்டி அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ தொடர்ந்து கிரிக்கின்னு வரிஞ்சுட்டு இருக்கிறா. அப்படி என்னத்தை தான் இவ வரிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அன்னைக்கு அந்த பஸ்ல இவங்க அந்த காட்டு வழியா வந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த வரிஞ்சு வச்சிருக்கிறா. இது ஒரு பக்கம் இருக்க, எங்க நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் அந்த அலாசுரபான்ல இறந்து போனவங்களோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அங்க ஒரு ஸ்டாஃப் வந்து மேடம் புதுசா ஒரு மனித எலும்பு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லவும், உடனே ஹீரோயின் அங்க போயிட்டு பாக்குறாங்க. அங்க அந்த மனித எலும்பு குண்டும் அதோட அந்த கிழிஞ்சு போன அந்த Dress மட்டும் தான் கிடைச்சதா சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப அங்க வந்த ஹீரோயின் எங்க இந்த பணம் கிடைச்சது அப்படின்ட்டு கேக்குறப்போ, அலாசுரோபான் காட்டுக்குள்ள நீ அந்த வெள்ளை குரங்க பாத்தியே அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காது கிட்ட ஒரு லேடி வந்து சொல்லிட்டு போக, அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு திக்குன்னு ஆயிடுது. நம்ம அந்த வெள்ளை குரங்க பார்த்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்க, ஆண்டோ கிட்ட இந்த மாதிரி இந்த பாடியை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, இந்த கண்டிஷன்ல இருக்கிற பாடியை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, குடும்பத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, சோ அதனால ஹாஸ்பிட்டல்லயே வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோ சொல்லிட்டு இருக்க, அப்படியே 2 பேரும் பேசிக்கினே வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் அங்க நம்ம மார்ச்சரியில இருக்கும்போது ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு கேட்க, ஓ அவங்களா, அவங்களோட பேர் வந்து யமா, அலாசுரபான் காட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, போலீஸ்க்கு இந்த மாதிரி அடிக்கடி பிணங்களை கண்டுபிடிக்க உதவி பண்ணுவாங்க, இந்த காடு இந்த மாதிரி பல மர்மங்களை உள்ளடக்கி இருக்குது, பல உயிர்களை காவு வாங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்க நம்ம ஆண்ட சொல்லிட்டே போயிட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் சரி, நான் அந்த வெள்ளை குரங்க பார்த்த விஷயம் இந்த அம்மாக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்ப, ஆண்டோவும் புரியாம என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ, அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, இல்லங்க இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி சமாரங்க வரும்போது நாங்க நைட் டைம்ல இந்த அலாசுரபான் காட்டு வழியா தான் வந்துட்டு இருந்தோம், நடுராத்திரி டைம், அப்ப சடனா எங்களோட பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அப்பதான் நான் வந்து அந்த வெள்ளை குரங்க பார்த்தேன், அதுக்கப்புறம் நாங்க சேஃபா வந்துட்டோம், ஆனா நான் அந்த குரங்க பார்த்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு மாதிரி புரியாம அப்படியே பேசிக்கினே போய்கிட்டு இருக்க, அதை கேட்ட ஆண்டோவோட முகமே மாறுது. உடனே இவரும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, என்ன மேடம் சொல்றீங்க, நைட் டைம்ல அந்த வழியா வந்தீங்களா, அதுவும் நடுராத்திரி, அதுலயும் பஸ் வேற பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, இது நல்ல அறிகுறியா கிடையாது மேடம், அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல அந்த அலாசுரபான் காட்டு வழியா யாருமே வரமாட்டாங்க, இந்த மாதிரி பல ஆக்சிடென்ட்ஸ், பல மரணங்கள், பல உயிர்கள் அந்த காடு காவு வாங்கி இருக்கிறதுனால நைட் டைம்ல அங்க டிராவல் பண்ண தடை பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க மேடம் அப்படின்ட்டு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயின் இங்க ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினோட வீட்டுல லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கிண்டிஸ் அந்த காட்டுக்குள்ள டாய்லெட் போயிருப்பா இல்லையா, அப்ப அவளுக்கு ஒரு முணுமுணுக்கிற சத்தம் கேட்டு இருக்குமே, அதே மாதிரி சத்தம் இப்ப மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. கதவும் வேற தானா ஓபன் ஆக பயந்து போன கிண்டிஸும் அவளோட அம்மாவை எழுப்புறா. எழுந்து பார்த்தவங்க புள்ளைக்கு வேர்த்து போயிருக்கிறத பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தா உடம்பெல்லாம் அனலா கொதிக்க ஆரம்பிக்குது. என்னம்மா உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இவ அவங்க வராங்க, அவங்க மேல இருந்து கெட்ட துர்நாற்றம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயினும் அவ ஏதோ ஜுரத்துல வளர்றான்னு சொல்லிட்டு, நீ இங்கேயே படுத்துனருமா, நான் போயிட்டு துணியை தண்ணியில நனைச்சிட்டு வரேன், அதை நெத்தியில வச்சா ஜுரம் குறையும்னு சொல்லிட்டு இவங்க துணியை தண்ணியில நனைக்க போக, அதே சமயம் இங்க கிண்டிஸோட கண்ணுக்கு அவர் ரூம்குள்ள பல கோரமான முகங்கள் கொண்ட பேய்கள்லாம் வர மாதிரி தெரிய, அவளுக்கு பின்னாடி வேற பாருங்க
இந்த மாதிரி ஒரு கொடூரமான பேய் ஈன்னு இழுச்சுட்டு இருக்க இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயினும் தண்ணி புடிச்சிட்டு ரூமுக்கு வராங்க. அப்ப கிண்டிஸ் அந்த பக்கம் நடந்து போறத பார்த்துட்டு இவங்களும் பின்னாடியே போயிட்டு பார்த்தா குழந்தை அங்க வாசல் கிட்ட நின்று இருக்கிறா. அப்ப அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல பாருங்க ஒரு லேடி நம்ம கிண்டிஸ வந்து புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்க. ஆனா அது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. ஹீரோயினுக்கு எதுவும் தெரியாம இருக்க அவங்க பாட்டுன்னு கிண்டிஸ கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கிண்டிஸ ரெடி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தலை சுத்துற மாதிரி இருந்தாலோ இல்ல வாமிட் வர மாதிரி இருந்தாலோ என்னவா இருந்தாலும் டிகா ஆண்டி கிட்ட சொல்லுமா, அவங்க உன்னை பாத்துப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க டிகா வராங்க. நேத்து கிண்டிஸ்க்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல குழந்தைங்க உடம்பு சரியில்லாதப்போ சில சமயம் வளருவாங்க, நீ எதுவும் கவலைப்படாத நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கிண்டிஸ் வரைஞ்ச அந்த டிராயிங் எடுத்து காட்டுறாங்க. அதுல அந்த காட்டுக்குள்ள இவங்களோட பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கும் இல்லையா, அந்த இடத்த அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்க அதை பார்த்து ஹீரோயின் அதிர்ந்து போறாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டாங்க. அங்க ஆண்டோ வந்து நேத்து கண்டுபிடிச்ச அந்த டெட் பாடியை இன்னைக்கு அடக்கம் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லவும் ஹீரோயினும் உடனே இதை நான் ரெக்கார்ட் புக்ல அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நேத்து அந்த டெட் பாடியை யாரு கண்டுபிடிச்சா, அந்த பகுதியில ஃபுட் ஸ்டால் வச்சிருக்காங்களே அந்த லேடி தான் கண்டுபிடிச்சாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எழுந்த அந்த சந்தேகத்தை கேட்க ஆண்டோவோ ஃபுட் ஸ்டாலா, அப்படி யாரும் அங்க இருந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவனோட முகபாவனைகள் இருக்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இங்க வீட்டை காட்டுறாங்க. அங்க குட்டி பொண்ணு கிண்டிஸ் யாருக்கிட்டயோ தனியா வந்து பேசிக்கிட்டு இருக்க. அதை டிக்கா பார்த்துட்டு யாருக்கிட்ட மாவ தனியா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க அந்த ஃபுட் ஸ்டால் ஆண்டி கிட்ட தான் ஆண்டி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல இவங்களும் அப்படி யாரும் இங்க இல்லையாமா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அவ எனக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்கன்ட்டு கைய காட்டுறா. ஆனா அங்க வெறும் ஒரு பொம்மை மட்டும் தான் இருக்குது, யாருமே இல்ல. இவ பொம்மை கிட்ட பேசுறதுதான் நம்ம கிட்ட அப்படி சொல்றா அப்படின்னு நினைச்சுக்கின்னு சரிம்மா இன்னைக்கு ஏதாச்சும் கேம் விளையாடலாமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு இவளும் ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் ஆண்டி அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்ப நான் போய் என்றேன் நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்க 10 வரைக்கும் எண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பொம்மைய பாருங்க கண் சிமிட்டு இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கு. 10 வரைக்கும் எண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா தக்காளி இந்த மாதிரி ஒரு கொடூரமான பேய் உங்க கண்ணுக்கு தெரிய அப்படியே படபடன்ட்டு வந்துருது. உங்களுக்கு பயந்து போய் சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது அங்க பீரோ கதவை தானா மூட ஒருவேளை கிண்டிஸ் அங்கதான் ஒளிஞ்சிருப்பாளோன்னு சொல்லிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த பீரோ கதவை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்ப பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி இருக்கவும் இவங்களும் போயிட்டு எங்கெங்கேயே தேடி பாக்குறாங்க. பாத்ரூம்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு பேய் கதவுக்கு பின்னாடி ஒளிச்சுக்கிட்டு இருக்க. அந்த பேயும் இவங்க கூட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுது போல. அப்ப டைனிங் டேபிளுக்கு கீழே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கவும் இவங்களும் அதை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அங்கேயும் யாரும் இல்ல. அப்ப இவங்களுக்கு பின்னாடி வந்து கிண்டிஸ் ஓடிக்கிட்டு இருக்க. அதை பார்த்தவங்களும் இந்த மாதிரி ஓடாதமா எங்கன்னா இடிச்சுக்கின்னு கீழே விழுந்துற போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தடுக்க பாக்குறாங்க. ஆனா இவங்க பேச்ச கேட்காம அவ விடாம ஓடிக்கிட்டு இருக்க. இவங்களும் அவளை பிடிச்சி அப்படியே தடுத்து நிறுத்த பாக்க அவ பட்டுன்னு இவங்கள தள்ளி விட்டுறா. அதுல இவங்க தடுக்கி கீழே விழ கண்ணாடி பீங்கா இவங்க கையில குத்தி கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இவங்க எங்க வழியில துடிச்சுட்டு இருக்க எங்க குட்டி பொண்ணு கிண்டிஸ் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறா. அவ கண்ணு கருப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நான் கிண்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோரமா சிரிக்கிறா. இவங்க பயந்தே போயிடுறாங்க. ஆனா டக்குன்னு அப்படியே நார்மல் ஆயிட்டு என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டிக்கா கையில இருக்கிற காயத்துக்கு அவங்க மருந்து போட்டுக்கிட்டு இருக்க அங்க கிண்டிஸ் வரா. ஆண்டி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அவளும் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாவமா முகத்தை வச்சுக்கின்னு சொல்ல ஹீரோயினும் இந்த மாதிரி எல்லாம் ஓடக்கூடாது ஆண்டிக்கு தொந்தரவு கொடுக்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் படுக்க சொல்றாங்க. இவளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தட்டு தடு மாதிரி படுக்க போறா. எங்க நம்ம டிக்காவும் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அவளோட கண் பார்வை சரியா தெரியாத பட்சத்துல எப்படி எந்த ஒரு பொருளையும் இடிக்காம அவளால வந்து ஓட முடிஞ்சது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம அப்ப நான் அவளை பார்க்கும்போது வேற ஒரு ஆளை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவளோட பலம் நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்ட்டு தோணுது அப்படின்ட்டு சொல்ல கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினா அவங்க பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கிண்டிஸோட கனவுல அந்த பேய்கள் எல்லாம் வந்து பயன்படுத்த குழந்தை பதறி போய் எழுந்திருச்சா. அம்மான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் நம்ம ஹீரோயினும் பார்த்தா மறுபடியும் அவளுக்கு உடம்பெல்லாம் அனலா கொதிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் ஜுரம் வந்துருச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு துணியை தண்ணீர்ல நினைச்சு எடுத்துட்டு வர போறாங்க. அதே சமயம் உங்க கிண்டிஸ் வந்து படுத்துட்டு இருக்கிறா. அப்ப அவளோட கையை வந்து ஒரு கொடூரமான பேய் கை வந்து பிடிக்கிற மாதிரி காட்ட அடுத்த சீன்லயே பார்த்தா இப்ப கிண்டிஸ் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறா. அவளோட ஆன்மா பேய்களோட உலகத்துல இப்ப இருக்குது. அதே சமயம் எங்க நிஜ உலகத்திலயும் அந்த பேய் கிண்டிஸ அந்த கபோர்டு கிட்ட கூட்டிட்டு போக இவளும் சுயநினைவு இல்லாம அது பின்னாடியே போயிட்டு இருக்கிறா. இது எதுவும் தெரியாம இங்க ஹீரோயின் தண்ணி பிடிச்சிட்டு இருக்க திடீர்னு வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுது. இங்க அந்த கபோர்டோட கதவை திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து பல பேய்கள் நம்ம கிண்டிஸை நோக்கி வந்துட்டு இருக்க. அதே சமயம் இங்க அந்த பேய்களோட உலகத்துல பார்த்தா கிண்டிஸ்க்கு பின்னாடி ஒரு லேடி இருக்கிறா. முன்னாடி சீட்ல இந்த லேடிய கண்ணாடியோட ரெஃப்ளெக்ஷன்ல பாத்துருப்போம் இல்லையா, அதே லேடி தான் ஆக்சுவலி அது ஒரு பேய். அது கிண்டிஸை பார்த்து நீ ஏன் கூடவே இருந்துரு அப்படின்ட்டு சொல்ல இவ முடியாது நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க பொண்ணோட சத்தம் கேட்டு அவசரமா ஹீரோயின் அங்க ஓடி வராங்க. ஒண்ணுலமான்னு சொல்லிட்டு இவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா கிண்டிஸை சுத்தி பல
பல பேய்கள் நின்று இருக்குது. ஹீரோயினோட கண்ணுக்கு அந்த பேய்கள் எதுவும் தெரியல. ஆனா கிண்டிஸால அதை பார்க்க முடியுது. என்னதான் அவளோட கண்ணால மங்களாதான் அந்த பேய்களை பார்க்க முடியும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அதுங்களோட உருவத்தை அவளால பார்க்க முடியுது, உணர முடியுது. அதுங்களை பார்த்து குழந்தைவ பயந்துட்டு இருக்க. இது எதுவும் தெரியாம ஹீரோயினும் அவளை சமாதானப்படுத்த முடியாம போராடிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில டிகா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி லேடியை கூப்பிட்டு வராங்க. அவங்களும் என்னென்னமோ பண்ணிட்டு நம்ம கிண்டிஸ் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. முழுசா செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க இருந்தா வந்த ஒரு தீய சக்தி கிண்டிஸோட ஆன்மாவை அடைய துடிக்குது. பொதுவா இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு பலவீனமான ஆன்மாக்களை தான் பிடிக்கும். அதனாலதான் கிண்டிஸ் இந்த மாதிரி பாடா படுத்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில்ல ஒரு மந்திர தண்ணியை கொடுக்குறாங்க. இத கிண்டிஸ்க்கு குடிக்க கொடுங்க. இன்னொரு பாட்டில்ல இருக்கிற தண்ணிய இளநீர்ல கலந்து வீட்டோட நாலாபுறமும் தெளிச்சு விடுங்க. காத்து கருப்பு வீட்டை அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிஸ் கிட்ட இந்த மாதிரி அந்த பேய் பிசாசுகள் உன்னோட ஆன்மாவை அடைய துடிக்கும். அது உன்னை கூட்டிட்டு போக முயற்சி பண்ணும். ஆனா உன்னோட மன வலிமையை மட்டும் நீ இழக்காதமா, அதை எதிர்த்து போராட பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த லேடியும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு டிக்காவும் அந்த லேடி சொன்ன மாதிரி இளநீர்ல கலந்து அந்த தண்ணியை தெளிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அங்க ஆண்டோ வராரு. அவருக்கு ஆக்சுவலி இங்க நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது போல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள நீங்க அந்த ஃபுட் ஸ்டால் பார்த்துதான் சொன்னீங்களே, உண்மையை சொல்ல போனா அந்த காட்டுக்குள்ள அப்படி ஒரு ஃபுட் ஸ்டாலே கிடையாது. அந்த காடு முழுக்க பல மர்மங்களும் அமானுஷ்யங்களும் மட்டும் தான் நிறைஞ்சிருக்குது அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் இங்க ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஆண்டோவும் அன்னைக்கு நீங்க பஸ் பிரேக் டவுன் ஆனச்சு அப்படின்ட்டு சொன்னது, அந்த வெள்ள குரங்க பார்த்தது, இப்ப உங்களோட பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கிறது, இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது மேடம், ஏதோ ஒரு அமானுஷ்யம் உங்களை பின்தொடருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. டிகாவும் போது நிறுத்து, ஏதேதோ சொல்லி அவளை பயமுறுத்தாத அப்படின்ட்டு சொல்லவும் ஆண்டோவும் என்ன டிகா, என்னோட மனைவிக்கும் என்னோட மகளுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்ச நீயே இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோ எதையோ ஒன்னு சொல்ல வராரு. அதே சமயம் இங்க குட்டி பொண்ண கிண்டிஸ காட்டுறாங்க. அங்க அந்த பேய் அவகிட்ட என் கூட நீ வந்துடு, என் கூட நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆன்மாவை கைப்பற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க ஆண்டோவும் அன்னைக்கு என்னோட மனைவியும் என்னோட மகளும் திரும்ப ஊருக்கு வந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். நைட் டைம்ல அந்த அலாசுரபான் வழியா நீங்க பஸ்ல வர வேணாம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தேன். ஆனா என்னோட பேச்சை கேட்காம அது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க. ஆனா அப்படி வந்தவங்க காணாம போய் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவங்கள நான் பிணமா தான் பார்த்தேன். அலாசுரபான்ல நடக்கிறது எதுவும் கட்டுக்கதை கிடையாது, அது உண்மை. பாதிக்கப்பட்டவன் நான் சொல்றேன். சும்மா இந்த மந்திர தண்ணியெல்லாம் வச்சுட்டு உங்களோட பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியாது. அவ மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறான்ட்டு மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். அவளை காப்பாற்றணும் அப்படின்னா அது அந்த மந்திரவாதியால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆண்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க கிண்டிஸோட உடம்புக்குள்ள அந்த பேய் போயிடுச்சு போல. அவளோட உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கேற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப அவளோட ஆன்மா அந்த பேய்களோட உலகத்துல ஒரு பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அந்த பஸ் சுத்தி பல கோர முகங்கள் கொண்ட பேய்கள் இவளை நெருங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து பயந்து போய் கிண்டிஸ் அலற அந்த சத்தம் கேட்டு உடனே எல்லாருமே வந்துடுறாங்க. அவளோட உடம்பு முறுக்கேறி போய் அப்படியே வழியில துடிக்க ஆரம்பிக்க உடனே அந்த மந்திர தண்ணி எல்லாம் கொடுத்து அவளை சமாளிக்க பாக்குறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்க அந்த பேய்கள் உலகத்திலயும் கண்ணாடி உடைச்சுக்கிட்ட அந்த பேய்கள் எல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்க. இங்க கிண்டிஸோட நிலைமை ரொம்ப மோசமா போகுது. ஆண்டவும் நேரம் கடத்தாதீங்க, சீக்கிரம் வாங்க அந்த மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி ஆம்புலன்ஸ்ல அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த மந்திரவாதியும் கெண்டிஸோட உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இவளோட உடம்புக்குள்ள ஒரு கொடூரமான பேய் புகுந்திருக்குது, அது இவளோட உடம்ப அடைய முயற்சி பண்ணுது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு கெண்டிஸோட முகம் பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஒரு கோரமான குரல்ல அந்த மந்திரவாதியை பார்த்து மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா அதை எதையும் பொருட்படுத்தாம அந்த மந்திரவாதியும் அப்படியே கஷ்டப்பட்டு கெண்டிஸோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேயை ஓட்டுறாரு. அந்த பேயும் அவளை விட்டு போயிடுது. அவ்வளவுதான், அவளோட உடம்புக்குள்ள இருந்து பேய் போயிடுச்சு, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தா ஆப்போசிட்ல இருந்து டிக்காவோட உடம்புக்குள்ள அந்த பேய் போயிடுமா. அவ்வளவுதான், இப்ப டிக்காவோட உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கேற ஆரம்பிக்குது. அவளோட முகம் பயங்கரமா மாற ஆரம்பிக்க அவளோட முகத்தை பார்த்தா ரண கொடூரமா இருக்குது. அதே கோர குரலோட அந்த கிழவனை பார்த்து, தப்பான வழியில வந்துட்டு இருக்க கிழவா, என்னோட வழியில குறுக்க வராத, அப்படி வந்தனா உன்னை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியவே மிரட்ட ஆரம்பிக்க. அப்ப அவரும் ஒழுங்கா இந்த பொண்ணோட உடம்புல இருந்து போயிடு, எங்க இருந்து வந்தையோ அங்கேயே போயிடு அப்படின்ட்டு சொல்றப்போ திடீர்னு அந்த பேய் சிரிக்க ஆரம்பிக்குது. நீ கவலைப்பட வேண்டியது இவளை பத்தி இல்ல, அந்த குழந்தைய பத்தி. அவளோட ஆன்மா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரணக்கொடூரமா சிரிக்க ஆரம்பிக்க உடனே நம்ம மந்திரவாதி தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பேயை ஓட்டிடுறாரு. டிக்காவும் ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க. அப்படியே ஹீரோயின் கிட்ட அந்த அலாசுரபான் காட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பேயை தான் இப்ப நான் ஓட்டி இருக்கிறேன், அது எப்ப திரும்ப வரும், மறுபடியும் யாரோட உடம்புக்குள்ள போகும்னு சொல்ல முடியாது, என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட. கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினும் மனசொடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருமா, என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையவே கொடுக்க முடியல அப்படின்ட்டு சொல்லி தன்னோட வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி இவங்க அழுதுட்டு இருக்க. மறுநாள் காலையில இப்ப வேலைக்கு வந்துடுறாங்க. அங்கேயும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி சேருது. என்னன்னு பார்த்தா சில நாட்களுக்கு முன்னாடி இவங்க அந்த அலாசுரபான் காட்டு வழியா ஒரு பஸ்ல வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பஸ்ஸோட டிரைவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் அவரோட பிணத்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர இவங்களும் அங்க போய் பாக்குறாங்க. ஆக்சுவலி என்ன இருக்கு அப்படின்னா, நைட் அந்த அலாசுரபான் காட்டு வழியா ஒரு டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு அபாயகரமான வளைவுல இந்த பஸ் விபத்துக்குள்ளா இருக்குது. ரெஸ்கியூ டீம் அங்க போய் பார்க்கும்போது டிரைவர்
பேரோட பிணத்தை மட்டும் தான் அவங்களால மீட்க முடிஞ்சிருக்குது. அந்த பஸ்ல டிராவல் பண்ண மத்த பேசஞ்சர்ஸோட பாடிஸை வந்து மீட்க முடியல அப்படின்ட்டு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் அதிர்ந்து போறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு டிகா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல, அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து அதிர்ச்சியா தான் இருக்குது. கட் பண்ணா அன்னைக்கு நைட் வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த மாதிரி பல பேய் அங்க வந்து நின்னு இருக்குமா. அவ்வளவுதான், ஹீரோயின் அப்படியே பயந்து போயிடுறாங்க. அந்த பேய்ங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினை சுத்து போட ஆரம்பிக்க இவங்களா கத்துறாங்க, கதறாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு ஆக போதுரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்காங்க. பக்கத்துல இருந்த கிண்டிஸ பார்த்தா அவள அங்க காணோம். உள்ள எங்க போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சுத்தியும் முத்தியும் பார்த்தா அங்க ஒரு மூலையில இவன் அந்த வெள்ளக்காரங்களோட படத்தை வரைஞ்சுட்டு இருக்கிறா. இங்க என்னமா இந்த நேரத்துல பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேக்குறப்போ அவ அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன நீங்க லவ் பண்ணவே மாட்டீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பென்சில் எடுத்து கண்ணுல குத்திக்குவா பாருங்க. அதை பார்த்து ஹீரோயின் கத்துறாங்க, கதறாங்க. அலறிக்கிட்டே அப்படியே தூக்கத்துல இருந்து கண்மொழிக்க பார்த்தா இதுவும் ஒரு கனவு. அழுதுட்டே பக்கத்துல பாக்குறாங்க, அங்க கெண்டிஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. அவ கையில ஒரு கசங்கி போன பேப்பர் இருக்கிறத பார்த்தவங்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா கனவுல பார்த்தா அந்த வெள்ள குரங்கோட படம் இருக்குது. கட் பண்ணா இப்ப அடுத்த சீன்லயே டிகா கிட்டையும் ஆண்டோ கிட்டையும் அந்த படத்தை காமிச்சு, இந்த படத்துல இருக்கிற குரங்க தான் அன்னைக்கு நைட் நான் அந்த காட்டுல பார்த்தேன். அண்ட் நான் அந்த குரங்க பார்த்த விஷயத்த அந்த எம்மான்ற லேடி வந்து கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. அதை என்கிட்டயே சொன்னாங்க. நீ கூட ஒரு முறை அந்த எம்மா லேடிக்கு அலாசுரபனை பத்தி பல விஷயங்கள் தெரியும் அப்படின்ட்டு சொன்னல. சோ கண்டிப்பா அந்த லேடிக்கு இந்த குரங்க பத்தியும் அந்த அலாசுரபன் காட்டுல நடக்கிற அந்த அமானுஷ்யத்தை பத்தியும் ஏதாவது வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்கள பிடிச்சா என்னோட பொண்ணை காப்பாத்த ஏதாச்சும் ஒரு வழி பறக்கும் அப்படின்ட்டு சொல்ல, அவ சொல்றது சரிதான் சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த எம்மா அப்படிங்கிற அந்த லேடியோட வீட்டுக்கு போறாங்க. அந்த லேடியும் கெண்டிஸையும் அவ வரைஞ்ச அந்த டிராயிங்ஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு நேரம் கடந்து போயிடுச்சு. ஆல்ரெடி அந்த பேய் குழந்தையோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளை குரங்க யார் பாக்குறாங்களோ அடுத்த நிமிஷத்துல இருந்து அவங்களுக்கு துரதிருஷ்டம் ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்குது. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த அலாசுரபான் காடு செல்வ செழிப்போட பல உயிரினங்களுக்கு வாழ்விடமா இருந்துச்சு. அந்த காட்டை பாதுகாக்க ஒரு வனதேவதையும் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ மனிதர்களோட போக்குவரத்துக்கு இந்த காடு ஒரு தடையா இருக்கிறதுனால அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பாதை அமைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மந்திரவாதி அந்த காட்டுக்கு போயிட்டு ஏதேதோ சடங்கு மந்திரம் அதெல்லாமே பண்ணி அந்த வனதேவதை கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாராம். இந்த மாதிரி நாங்க வெறும் பாதையை மட்டும் தான் அமைக்கிறோம், வேற எந்த தப்பான செயலையும் ஈடுபட மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லி அந்த வனதேவதை கிட்ட ஒப்பந்தம் போட்டாராம். அதுக்கு அந்த வனதேவதையும் ஒத்துக்கிச்சான். அதுக்கப்புறமும் பல வருடங்களா சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சான். ஆனா திடீர்னு ஒரு நாள் இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்ச காலகட்டமா அது. பல நாடுகளுக்கு இடையே போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம் இல்லையா. அந்த டைம்ல இந்த நாட்டுக்கு படையெடுத்த வந்த சோல்ஜர்ஸ் அப்பாவி மக்களை கொன்னு அவங்களோட பிணத்தை இந்த அலாசுரபான் காட்டுல புதைக்க ஆரம்பிச்சாங்களாம். மழை போல குவிக்க ஆரம்பிச்சாங்களாம். இந்த காட்டை அசுத்தப்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். இப்படி இவனுங்க அந்த ஒப்பந்தத்தை மீறினதுனால இந்த காட்டோட வனதேவதையான தேவி ரரஸ்க்கு கடும் கோவத்தை உள்ளாக்குச்சான். அன்னில இருந்து யாரெல்லாம் அந்த அலாசுரபான் காட்டுக்குள்ள நைட் டைம்ல நுழையிறாங்களோ அவங்கள கொன்னு அவங்களோட ஆத்மாவை அந்த பேய்களோட உலகத்துக்கு கொண்டு போயிடும், அவங்களையும் அந்த காட்டோட அங்கமா மாத்திடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்ப அந்த தேவி ரரஸ் உங்களோட பொண்ணையும் குறி வச்சிருக்கிறா, அவளோட ஆத்மாவை கைப்பற்ற முயற்சிக்கிறா அப்படின்ட்டு சொல்ல, அப்ப இதை தடுக்க வேற வழி இல்லையா, கெண்டிஸ காப்பாத்த வேற வழி இல்லையா அப்படின்ட்டு கேக்குறப்போ அதுக்கு அவங்க கெண்டிஸ நம்ம மறுபடியும் அந்த அலாசுரபான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும், தேவி ரரஸோட எல்லைக்குள்ள கூட்டிட்டு போனா மட்டும்தான் அவளை என்னால காப்பாத்த முடியும், இதை நம்ம இப்பயே பண்ணி ஆகணும், ஒருவேளை இப்ப நம்ம இதை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் சில நாட்கள்ல அவளே கிளம்பி வந்துருவா, அந்த தேவி ரரசே உன்னோட பொண்ணை தேடி வந்துருவா, அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்னால மட்டும் இல்ல யாராலையும் உன்னோட பொண்ணை காப்பாத்த முடியாது அப்படின்ட்டு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. கோவமா கிளம்பி அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்க அப்ப டிகாவும் ஹீரோயினை தடுத்து நிறுத்தி நம்ம அந்த காட்டுக்கு போய் தான் ஆகணும், கெண்டிஸ காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோயின் அந்த லேடி சொன்னதை கேட்டல, நம்ம திரும்ப அந்த அலாசுரபானுக்கு போகணுமா, தேவி ரரசோட எல்லைக்குள்ள போகணுமா, இது தற்கொலைக்கு சமம் அப்படின்ட்டு சொல்றப்போ அதுக்கு நம்ம டிகாவும் இதுவே நான் உன் இடத்துல இருந்திருந்தா என் உயிரை கொடுத்தாவது என் குழந்தைய காப்பாத்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும் நம்ம எல்லாரும் செத்து போயிட்டா அப்ப கிண்டிஸ யாரு பாத்துப்பா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்க இவங்களும் அப்படியே கோவமா வந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து பார்த்தா பக்கத்துல இருந்த கெண்டிஸ காணோம். அவ எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்களும் தேடி பாக்குறாங்க. பார்த்தா வீட்டுக்கு வெளியில அவன் நின்று இருக்கிறா. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே அவளை தூக்கிட்டு இவங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போக நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில நம்ம ஆண்டோ அந்த எம்மாவை கூட்டிட்டு வராரு. அவங்க நம்ம கெண்டிஸ பார்த்துட்டு நேரம் கடக்க கடக்க உன்னோட குழந்தையதாம நீ இழந்துட்டு இருக்கிற, எந்த அளவுக்கு நீ தாமதிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட குழந்தைய காப்பாத்த முடியாதுமா அப்படின்ட்டு அவங்க எடுத்து சொல்ல, அதே சமயம் உங்க கெண்டிஸோட உடம்பு மறுபடியும் முறுக்கேற ஆரம்பிக்குது. வழியில அவ துடிக்க ஆரம்பிக்கிறா. சோ வேற வழி இல்லாம இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த அலாசுரபான் காட்டுக்கு போறாங்க. தேவி ரரசோட எல்லைக்குள்ள போறாங்க. அங்க மறுபடியும் அந்த வெள்ளை குரங்க பாக்குறாங்க. அது எல்லாத்தையும் கடந்து காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி இந்த பாட்டியோட அசிஸ்டன்ட் எல்லாம் இருப்பாங்க போல. அவங்க எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்க. சோ கெண்டிஸ முதல்ல அந்த இடத்துல கடத்திட்டு இப்ப அவளை காப்பாத்துறதுக்கான அந்த சடங்கை வந்து பண்றாங்க. ஆக்சுவலி இப்ப கெண்டிஸ காப்பாத்தணும் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் அந்த பேய்களோட உலகத்துக்குள்ள போய் அங்க மாட்டின் இருக்கிற கெண்டிஸோட ஆத்மாவை திரும்ப
கூட்டிட்டு வரணும், அப்பதான் அவளை வந்து காப்பாத்த முடியும். அதனால என்ன பண்றாங்கன்னா முதல்ல அந்த பேய்களோட உலகத்துக்குள்ள போறதுக்கான அந்த நுழைவாயில வந்து ஓபன் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த அசிஸ்டன்டால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால ஓபன் பண்ண முடியல. வனதேவதை அவங்களுக்கான அனுமதியை வந்து மறுக்குது, அவங்கள போக விடாம பண்ணுது. அப்ப இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஹீரோயினும் நான் இதை பண்றேன், நான் என்னோட பொண்ணை போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல அவங்களும் இது ரொம்ப ஆபத்தானதுமா, எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னோட பொண்ணோட ஆன்மாவை கூட்டிட்டு திரும்ப வந்துடு, ஏன்னா ரொம்ப நேரம் இந்த நுழைவாயில எங்களால ஓபன் பண்ணி வச்சிருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லவும் ஹீரோயினும் சரின்னு சொல்றா. இப்ப அவளுக்கு சில மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஹீரோயினும் பண்ணவும் இப்ப அந்த நுழைவாயில் ஓபன் ஆகுது. ஹீரோயினோட ஆத்மா இப்ப அந்த பேய்களோட உலகத்துக்குள்ள போயிடுது. இப்ப அந்த காட்டுக்குள்ள ஹீரோயினோட பொண்ணை அவ தேட ஆரம்பிக்க அங்க பல பேய்கள் இவளை பயமுறுத்தி துரத்த ஆரம்பிக்குது. அதுங்கிட்ட இருந்து இவளும் தப்பிக்க முயற்சி பண்றப்போ ஒரு சரிவுல விழுந்து இவளுக்கு பயங்கரமா அடிப்படுது. அப்படி அந்த பேய்களோட உலகத்துல அடிபட்டா எங்க நிஜ உலகத்திலயும் அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அவ வாயில இருந்து ரத்தம் எல்லாம் கக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து அந்த எம்மாவும் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, நம்மளுக்கு உதவி தேவைப்படுது, சோ உடனே போயிட்டு அந்த பெரிய மந்திரவாதியை கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஆண்டோவும் அங்க இருக்கிற ஒருத்தரும் அந்த பெரிய மந்திரவாதியை கூட்டிட்டு வர போறாங்க. அதே சமயம் இங்க அந்த பேய்களோட உலகத்துல நம்ம ஹீரோயினும் தட்டு தடுமாறி போய் எழுந்து பார்த்தா பின்னாடி வேகமா ஒரு பஸ் இவளை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்குமா. இவளும் பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல அந்த பஸ் இவ மேல வந்து மோதுது. ஆனா இவதான் ஆத்மா இல்லையா, சோ அப்படியே அந்த பஸ்ஸும் கடந்து போயிடுது. அப்பதான் அந்த இடத்துல சுத்தி பார்த்தா அந்த இடம் முழுக்க ஒரு எலும்பு குண்டுகளா இருக்க. அதை பார்த்து ஹீரோயின் தெரிச்சு அந்த இடத்துல விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. இங்க நிஜ உலகத்துல பார்த்தா அந்த பெரிய மந்திரவாதியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க தனி ஒருத்தரால ரொம்ப நேரம் அந்த நுழைவாயில ஓபன் பண்ணி வச்சிருக்க முடியாது. சோ இவரோட உதவி கிடைச்சா இன்னும் கொஞ்ச நேரம் அந்த நுழைவாயில ஓபன்லயே வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்மாவும் அவர்கிட்ட உதவி கேட்க அவங்களால முடிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நேரம் கடந்து போகுது, நைட் ஆயிடுச்சு. திடீர்னு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து அந்த பெரிய மந்திரவாதியும் உடனே தண்ணி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு ஆண்டோ கிட்ட கொடுத்து அனுப்ப ஆண்டோவும் அந்த காட்டுக்குள்ள தண்ணியை தேடி ஓடுறான். அப்படி தண்ணி பிடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு பேய் வந்து ஆண்டோ அட்டாக் பண்ண ஆண்டோ அந்த இடத்துல மயங்கி போயிடுறான். இப்ப அப்படியே இங்க அந்த பேய்களோட உலகத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் எப்படியோ அவளோட பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டா. என் பொண்ணை அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடி போய் கட்டி பிடிக்க அது அப்படியே பின்னாடி திரும்பி கண்ணை பிடிங்கி ஹீரோயின் கிட்ட காட்டுமா. அப்படியே பயந்து போன ஹீரோயினும் இல்ல நீ என் பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அதே சமயம் இங்க மயங்கி விழுந்த ஆண்டோவை காட்டுறாங்க. அவன் காதுக்கு தன்னோட பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டுனே இருக்கவும் அவனும் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான். அப்படி எழுந்து பார்த்தா செத்து போனா அவனோட மனைவியும் பொண்ணு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இவரும் கட்டி பிடிக்க அவங்க ஆத்மாவா வந்திருக்கிறாங்க. அவங்க இவர்கிட்ட இது உனக்கான இடம் கிடையாது, சீக்கிரமா அந்த குழந்தைய போய் காப்பாத்து போ, சீக்கிரம் எழுந்துரு அப்படின்ட்டு சொல்ல உடனே மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாரு. தண்ணியை பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா அந்த இடத்துக்கு போக அந்த தண்ணியை வாங்கிட்டு மறுபடியும் ஒரு சடங்கு பண்ணி கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க இப்ப அந்த பேய்கள் உலகத்துல இருக்கிற நம்ம கிண்டிஸ காட்டுறாங்க. அவளுக்கு இப்ப கண்ணு கிளீனா தெரியுது. அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை ஒண்ணு இருக்குது. அந்த கடைக்குள்ள இவளும் போயிட்டு பார்த்தா அங்க அந்த தேவி ராராஸ் அப்படின்ற அந்த வனதேவதை பேய் இருக்குது. அது பேயின்ட்டு தெரியாம என்னோட அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு கேட்க உன்னோட அம்மா வந்துட்டே இருக்கிறாங்கம்மா, இதுதான் உன்னோட புது உலகம், இனிமே நீ இங்கதான் இருக்க போற அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டு கிண்டிஸும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. அதே சமயம் இங்க நிஜ உலகத்திலயும் இவங்க கடவுளை விடாம வேண்டிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க கடவுளை வேண்டிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை புலி வந்திருக்குது. அவ்வளவுதான் அது இவளை அட்டாக் பண்ண போகுது அப்படின்ட்டு பார்த்தா இவளுக்கான வழி அது காமிச்சு விடுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு இவளும் போயிட்டு பார்த்தா எப்படியோ இப்ப கிண்டிஸ வந்து கண்டுபிடிச்சிட்டா. அம்மாவும் பொண்ணும் கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேரம் கிடையாது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம திரும்ப போய் ஆகணும், இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த நுழைவாயில நோக்கி ஓடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த நுழைவாயில் கிட்டே வந்துட்டாங்க. அப்ப ஹீரோயினும் கிண்டிஸோட கையை பிடிச்சுக்கிட்டு எக்காரணத்துக்காகவும் என் கையை விட்டுறாதமா, கண்ணு முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போறதுக்கான அந்த மந்திரத்தை சொல்றாங்க. அது கொஞ்ச நேரம் ஆகும் போல. அதே சமயம் இங்க நிஜ உலகத்திலையும் விடாம மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான் இப்ப ரெண்டு பேரும் திரும்பி வர போறாங்க, தப்பிக்க போறாங்க அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு இங்க கெண்டிஸ் காணாம போயிடுறா. புள்ள எங்க போயிட்டாலும் சொல்லிட்டு இவங்களும் அவளை தேடி போக எதிரில பார்த்தா இவங்களை நோக்கி பல பேய்கள் படையெடுத்து வந்துட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தா அங்க அந்த தேவி ராராஸ் கிண்டிஸ அந்தரத்துல புடிச்சு வச்சுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினா கெஞ்சுறாங்க, கதறாங்க, தயவு செஞ்சு என்னோட புள்ளைய விட்டுரு, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கெஞ்சிக்கிட்டே இருக்க அந்த தேவி ராராசோ உன்னோட பொண்ணு இங்கதான் இருப்பா, அவளோட ஆன்மா இங்கதான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. முன்னாடி ஒரு சீன்ல டிகா வந்து சொல்லிருப்பா இல்லையா, இதுவே உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா என்னோட உயிரை கொடுத்தாச்சு என் பிள்ளைய நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிருப்பா இல்லையா. அந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனே அந்த தேவி ராராச பார்த்து உனக்கு என்ன, யாராச்சும் ஒருத்தர் உன்னோட உலகத்துல இருந்தா போதும்ல, நான் இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னோட குழந்தைய விட்டுரு, அவளுக்கு பதிலா நான் இருக்கிறேன், என்னோட ஆன்மாவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சி கதறி அழ ஆரம்பிக்க அந்த பேயும் கெண்டிஸ வந்து விட்டுருது. ஹீரோயினும் அவளை கட்டி பிடிச்சு கதறி அழ ஆரம்பிக்க இங்க நிஜ உலகத்துல பார்த்தா கெண்டிஸ் மட்டும் கண்மொழிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் கண்மொழிக்கவே இல்ல. அவங்களோட ஆன்மா அந்த பேய்களோட உலகத்திலேயே மாட்டிக்கிச்சு. தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட மகளை வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. அதை உணர்ந்த கெண்டிஸும் டிகாவும் வந்து பாத்தீங்கன்னா கதறி அழ ஆரம்பிக்க அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி சில நாட்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவளோட கண் ஆபரேஷனை டிகா பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப குட்டி பொண்ணு கிண்டிஸ்க்கு நல்லா கண்ணு தெரியுது. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. அவ பார்க்கக்கூடிய முதல் ஆள் நம்ம ஹீரோயின் தான். என்னடா ஹீரோயின் செத்துட்டா
வந்துட்டாலே இப்ப எப்படிடா வந்தா அப்படின்ட்டு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அவ அம்மாவோட போட்டோவை வச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கிறா. அப்புறம் டிக்காவை பார்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஆண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு மத்த எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்ல, இதுக்கப்புறம் டிக்கா இவளுக்கு இன்னொரு தாயா இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சில இன்டர்வியூ கிளிப்பிங்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. அதாவது நிஜமாவே இந்தோனேஷியால அலாஸ்ரோபான் அப்படிங்கிற ஒரு காடு இருக்குதான். அந்த காட்டை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற சில கிராமவாசிகளோட இன்டர்வியூ கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் இதுல வந்து ஆட் பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அலாஸ்ரோபான் அப்படிங்கிற அந்த காட்டுக்குள்ள ஒரு அபாயகரமான வளைவு இருக்குதான். அந்த வளைவுல இது வரைக்கும் பல மரணங்கள் நடந்திருக்குதான். பல பேர் காணாம போயிருக்கிறாங்களாம். அந்த இடமே ஒரு போர்ட்டல் மாதிரி, வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு போர்ட்டல் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழியா பயணம் பண்ற டிரைவர்ஸோட காதுகள்ல என் கூட வந்துடு என் கூட வந்துடு அப்படின்ற அழுகுரல் சத்தம் உங்களுக்கு கேக்குமா. சில சமயம் அந்த வழியா டிராவல் பண்ணும்போது ரத்த வாட அடிக்குமா. அண்ட் இன்னும் சில பேரு அங்க பேய்களை பார்த்ததாவும் சொல்லுவாங்களாம். அந்த வழியா டிராவல் பண்றவங்களுக்கு என்னமோ வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க இல்லையா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நபர் வந்து தனியா நைட் டைம்ல காட்டுக்குள்ள வருவார் இல்லையா. ஆக்சுவலி அது உண்மையாலுமே வந்து நடந்த சம்பவமா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த பேக் ஸ்டோரி சொல்லும் போது பல அப்பாவி பொதுமக்களை கொன்னு அந்த காட்டுக்குள்ள புதைச்சிருக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும் இல்லையா. ஆக்சுவலி இது எல்லாமே அங்க உண்மையா நடந்தது அப்படின்ட்டு அங்க இருக்கிற அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப வரைக்கும் என்னதான் டெக்னாலஜி வந்து வளர்ந்து இருந்தாலும் அங்க நடக்கிற அந்த மர்மங்கள் மட்டும் இன்னும் தீர்க்கப்படாம இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அப்படியே அந்த வந்து படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு இந்த படம்? நல்லா இருந்துச்சா? நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த முறை இதே போல ஒரு அருமையான படத்தோட உங்களை வந்து சந்திக்கும் வரை see you, bye bye and tata guys.